என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ வினோத் தம்பி. அக்கா சொல்லு தம்பி. அக்கா நாளைக்கு திருச்சி சமயபுரம். சூப்பர் சூப்பர், நல்லா தரிசனம் பண்ணுங்க. 19வது லைக். நீ இப்போதான் லைக்கே போடுறியா தம்பி? நாளைக்கு சமயபுரம் தேர் வரீங்களா அக்கா? இல்லை இல்லை, பசங்களாம் இருக்காங்கல்ல, வர முடியாது. ஏழை நல்லவனே, உங்கள் வீட்டுக்கு நான் வரட்டுமாடா? உன் முன்னாடி வீட்டில் தானே இருக்கா? எவனோ ஒருத்தன் பேட் கமெண்ட் பண்ணியிருக்கான், அந்த சுய மீடியா. அவன் பொண்டாட்டியை வீட்லேயே வைக்க மாட்டான் தம்பி, எங்கேயாவது அங்கங்கே விட்டுட்ருப்பான். அவன் பொண்டாட்டி ஒழுங்காக வச்சுக்கிறவனா இருந்தால், நேசிக்கிறவனா இருந்தால் ஏன் இப்படி பேச போகிறான்? சத்தியமூர்த்தி, நீங்கள் அப்பப்போ வரீங்க, எங்கே தான் போகிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அக்கா. வாழ்க வளமுடன் தம்பி. சத்தியமூர்த்தி தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா அக்கா? எந்த ஊர், என்ன பேருன்னு சொல்லுங்கள். தூத்துக்குடி செல்வி என் பேர். ஆமாம் அக்கா, மறந்துட்டேன் அக்கா. லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சொன்னாங்களே. ஜாக்சன், உங்கள் இளமையின் ரகசியம் என்ன, கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் தானே சொன்னீங்க என்னோடய இளமையின் ரகசியத்தை. மேக்கப், அதுதான் இளமையோட ரகசியம். அப்படியே அள்ளி ப்ளீச்சிங் பவுடரை போட்டுட்டு வந்துடுவேன். நீ தோழியா? உரிச்சு அழகாயிடுவேன். தொலியை உரிச்சா அழகாயிடுவேன். ஜாக்சன், அரளி விதை ப்ரோ, அரளி விதை அரைச்சி பூசு அழகாயிருவேன் அப்படிங்கிறான். வேறு யாரெல்லாம் இருக்கீங்க? வாங்க சொந்தங்களே. அப்பப்போ இந்த கமெண்ட் வேறு காட்ட மாட்டேங்குது. தமிழ்மணி, வணக்கம் மேடம், நான் உங்கள் நியூ சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ, நன்றி நன்றி. தமிழ்மணி, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? எந்த ஊர் உங்களுக்கு? அக்கா, இந்த தம்பி இருக்கிறதையே நீ மறந்துட்டியா அக்கா? போட்டு விடு. போட்டும் விடு. நீ தான் வந்தேன். நல்லா இருக்கியா அக்கா? பாப்பா மாமா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நல்லா இருக்காங்க. சத்தியமூர்த்தி தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்படியே வாயில் கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க, இன்னும் அழகாயிடுவீங்க. ஏய், வணக்கம். தமிழ் முறைப்படி சொல்லுங்க. கைட்டா? ஒரு கையில் தான் ஃபோன் பிடிச்சிருக்கேன்ல. பாய்சன் பற்றி சொல்லுவாங்க, அவன் உண்மையிலேயே குடிச்சிட்டு பார்த்துக்குங்க, அப்புறம் நீங்கள் தான் பதில் சொல்லணும். மேடம், உங்கள் வீட்டில் சாப்பாடு என்ன? மேடம்லாம் வேணாம், அக்கான்னு சொல்லுங்கள், இல்லை தங்கச்சின்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? என்ன அருள் ப்ரோ குண்டை தூக்கி போடுறீங்க? ஒரு வேலை பண்ணுவானோ தம்பி? அவன் பண்ணுறான், பண்ணலாம். அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணணும் அப்படின்னா காப்பி ரைட் கொடுத்துருவாங்க. சரியா சண்டேரே? வணக்கம் சொன்னால் தான் உங்கள்கிட்ட உரையாடுவேன். ஓகே, நீங்கள் உரையாட வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, இதில் இவ்வளோ இருக்கா? ஆமாம் தம்பி, நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு வார்த்தையும், அதாவது அவங்க தப்பாக பேசலாம், அதாவது நாம் தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொல்கிறத நான் ரீட் பண்ணுறேன்ல, அந்த சவுண்டை வச்சு ஒன்றுமே இல்லை தம்பி. நான் சொல்கிறேன் உனக்கு, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட காப்பி ரைட்டு கொடுத்துருவாங்க. நம்ம பேசினாலே தப்பாக தான் இருக்குது. ஓகே அக்கா, பிறகு வரேன்.